ஹரி ஓம் ஹரி ஓம். திருமால்பாடி செங்கநாதர் கோவிலில் ரோடெலாம் அகலப்படுத்துகிறோம். ரோடு அகலப்படுத்துறது மட்டும் இல்லை, அது இல்லாத என்ன பண்ணுறோன்னா படியை சுத்தம் பண்ணுற வேலை. ரோடு எதுக்கு அகலப்படுத்துகிறோன்னா, இந்த பக்கத்தில் ஓரம் இந்த கல்லெல்லாம் எடுத்து போயிட்டு அந்த மண் இருக்குது பாருங்கள், மண் பாதை மலையில் அமைச்சேன்ல. இப்போ நாங்கள் தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். நான் அந்த பாதையை இடம் மாற்றி டைவெர்ட் பண்ணி படியை சுத்தம் பண்ணி விடணும். படியை சுத்தம் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு இப்போது. அது முடிஞ்சுன்னா நாளையிலேருந்து ஒரு நாள் 2 நாளில் படி சுத்தமாகி உங்களுக்கு 2-3 நாளில் உங்களுக்கு அந்த படி தனியாக முன்னே இருந்த மாதிரி படி காமிக்கப்படும். அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஜேசிபியால் பண்ணுற வேலை ஜேசிபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனுவலாக பண்ணுற விஷயத்தை மேனுவலாக பண்ணணும். மண்வெட்டி வச்சு பண்ணுற விஷயம் இந்த ஊருக்கு பாருங்கள், அங்கெல்லாம் கல் எடுத்து போய் சேர்த்துருக்காங்க பாருங்கள். சைடில் அந்த பள்ளம் மாதிரி எடுத்துருக்கு பாரு, ரோடு பக்கத்தில் எடுத்துருக்கு பாரு, நல்லா பாருங்கள். அந்த பள்ளத்தில் என்ன விஷயம்னா, அங்கே தான் அந்த கல்லெல்லாம் தள்ள போகிறாங்க. அந்த பள்ளத்தில் தள்ளிட்டா தான் ரோடு மடித்து மண்ணை தள்ளோம்னா அந்த மண் நிற்கும். இல்லைனா வெறுமே மண்ணை மடித்து ரோடை படி காமிக்கோ மண்ணை நம்ம ரோடை டைவெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகிடும்னா, மண் கரைஞ்சி போயிடும். பக்கத்தில் பள்ளம், அதில் நமக்கு இது ரோடு காணாமல் போயிடும். ரோடும் பயன்படுத்தணும், படியும் சுத்தம் பண்ணணும். மேல் பக்கம்லாம் இந்த பக்கம்லாம் சுத்தம் பண்ணி வந்திருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த மேற்கு சைடெலாம் சுத்தம் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். அங்கேயும் சுத்தம் பண்ணியாச்சு, இந்த பக்கம் சுத்தம் பண்ணியாச்சு, மேற்கு பக்கம் சுத்தம் பண்ணியாச்சு. கோபுரத்துக்கு மேற்கு பக்கமாக சுத்தம் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரமாக சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தோருக்கு பாருங்கள், இந்த ரோடு இப்படி போகுது. இதில் தான் அவர் இந்த கல்லெல்லாம் தள்ளுறாரு அவர். இந்த ரோடு அதுக்கு தான் பள்ளம். இந்த இடத்துல தள்ளப்பட்டு இந்த பெரிய பெரிய பாறை கல்லாம் உருட்டி விடுறாரு பாருங்கள். உருட்டி விட்டாருன்னா அவனா அது வந்துடும். இதெல்லாம் இந்த உள்ள இந்த நான் காமிக்கிற இதில் உள்ள பள்ளத்தில் விழுந்துடும். பள்ளத்தில் விழுந்த அப்புறம் நம்ம என்ன ஆகும்னா, இந்த இடத்துல விழுந்த அப்புறம் இந்த ரோடு இப்போ நான் காமிக்கிற பாருங்கள். இந்த கை, என்னுடைய கை தெரியுது அவங்களுக்கு? இந்த கையில் கீழே இங்கேருந்து ரோடு இப்படி படி சுத்தமாகிடும். படி தெரியாது இருக்குல்ல, இந்த படியெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், சுத்தமாக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் படி சுத்தம் பண்ணி முடிச்சதும் ஃபுல்லாக படி சரியாயிடும். முதல்ல மண்ணெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி விட்டதும் அதுக்கப்புறம் அந்த மண்ணை ரோடை பாயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு, அதான் ஜேசிபியால் பண்ணுற ஒர்க்லாம் ஜேசிபியில் பண்ணுறோம். அந்த ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அதான் பார்த்துட்டுருக்கீங்க, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது விஷயம். இவ்வளோ கல்லும் இந்த ஓரம் இந்த ரோடு இப்போது அகலப்படுத்துகிற மாதிரி. அகலன்னா என்ன, இந்த படியில் இருக்க மண் எடுத்து அங்கே கொட்டுறோம். அப்படியே நேரடியாக கொட்டிட்டா இதை காமிக்கிற மாதிரி எவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த குட்டை தெரியுது அவங்களுக்கு, அந்த குட்டை அவ்வளோ டெப்த்துக்கு போய்ட்டு மண் விழுந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். இங்கேயே இந்த ரோடு பக்கத்துலேயே ரோடை கொஞ்சம் ஆங்கிள் மாத்திரம் சொல்கிற மாதிரி டைவெர்ட், ரோடு டைவெர்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த வேலை நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இந்த ஓரம் கால்வாய் மாதிரி எடுத்துருக்காங்க பாரு, மண் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கல்லெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய பாறைகள்லாம் அங்கே ஜேசிபியால் தள்ளி விட்டுருவோம். தள்ளி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணும், மண்ணை இந்த ரோடை டைவெர்ட் பண்ணோம்னா அந்த படி சுத்தமாகிடும். படி தெரியுது பாருங்கள், படிலாம் சுத்தம் பண்ணுற வேலை இன்றைக்கி காலையிலேருந்து ஆரம்பித்து செய்து மேற்கு பக்கம் செய்து முடிச்சிருக்காங்க. செடி கிடிலாம் எடுத்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மண் ஜேசிபியால் முடிச்ச அப்புறம் இந்த பக்கம் சுத்தம் படி ஒரு சில நாளில் 2-3 நாளில் உங்களுக்கு படி வேலை சுத்தமானதும் அதுக்கப்புறம் அந்த பாயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு அதுவெல்லாம் பெரிய ரீஅலைன்மெண்ட் சொல்கிற மாதிரி, அலைன்மெண்ட் மாதிரி ரீஅலைன்மெண்ட்டாக மாறி இருக்கு பாரு. அந்த அலைன்மெண்ட் திருப்பி சரியாக பழமாதிரியே இருந்த மாதிரியே எடுத்துன்னு வருது தான். இப்போ இதை வந்துருக்கு பாருங்கள், ஸ்டோன் வந்துருக்கு பாருங்கள். இதோ பாருங்கள், அந்த ஜேசிபி எடுத்துன்னு வருது பாருங்கள். அதை இதான் நீங்கள் பார்க்குறீங்க. மேலே வருது பாருங்கள். இங்கே தான் நம்மகிட்ட தான் வரும். இங்கே இந்த கல்லை கொட்டி கொட்டி வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம கோவிலுக்கு மேடு ஏறி வர பாருங்கள், பிள்ளையார் கோவிலேருந்து மேடு ஏறி வரும் அந்த பகுதியில் இருக்குது. அதை அங்கெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. ரோடு அகலப்படுத்தின மாதிரி ஆகிடும், இந்த கல் எடுத்த மாதிரி ஆகிடும். வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த கல்லெல்லாம் இங்கே தான் கொட்டுவார் அவர்.
தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ திருப்பணியின்படி விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.